ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய். அந்த மாதிரியான ஒரு மூமெண்ட் தாங்க. இன்றைக்கி என்னோட பையனோட பிடிஎம்க்கு தான் வந்திருந்தோம். ஆனுவல் எக்ஸாம் ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பையனோட கிளாஸுக்கு போனால் அங்கே டீச்சர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த பையன் ரொம்ப நல்லா படிக்கிறான், ரொம்ப ஒபீடியண்ட்டாக இருக்கிறான், இவனோட படிப்புக்கு நீங்கள் சரியாக கைட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல பெரிய ஆளாக வருவான் அப்படின்னு சொல்லி அவனை பற்றி ரொம்ப பெருமையாக புகழ்ந்து சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த மாதிரி மூமெண்ட் என்னோட லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் நான் இப்போ வந்து கேட்குறேன். இதே மாதிரி மேலும் நிறைய கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஆசைப்படுறேங்க. இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் சொல்லும்போது அவ்வளோ பெருமையாக இருந்துச்சு எனக்கு. அதே மாதிரி பெரிய பையனோட படிப்புமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்களோட டேலண்ட், அவங்களோட ஒபீடியன்ட் அதை சொல்லும்போது கேட்கறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. உண்மையிலே சொல்கிறாங்க, அந்த குரலுக்கு உகந்த நாள் இந்த நாள் அப்படின்னு சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இருந்து ஸ்கூலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும். அதுவும் மெயின் ரோட்டில் போக வேண்டியது இருக்கும். அவ்வளோ பஸ்ஸு, காரு, டெல்லியில் டிராஃபிக் பற்றி சொல்லவே வேண்டாம். அதில் என்னோட பெரிய பையன் பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்து நான் சைக்கிளில் தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் வந்து அடம் பிடிச்சி சைக்கிளில் வந்தான். அவன் சைக்கிளில் வர்றது எனக்கு பயமாக இருந்துச்சு. ஆனாலும் அவன் பயன்மறியான் அப்படிங்கிற மாதிரி சைக்கிளில் ஜாலியாக குஷியாக வந்துட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு. பசங்க நல்லா வளர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன விஷயம் மூலமாக தாங்க ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வராங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு.